ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி மினி விலாக் என்னென்னு பார்த்துடலாங்களா? நேற்றுக்கே ஒரு நாள் உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேங்க. இன்றைக்கி காலையில் கிச்சனு இந்த நிலமையில தாங்க இருந்துச்சு. இப்போ நான் முதல்ல இந்த பாத்திரத்தில் விளக்கி கிச்சனை நீட் பண்ணணுங்க. அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். அப்படியே முதல்ல சாப்பாடு வச்சு விட்டேங்க. சாப்பாடு வச்சு விட்டு அப்படியே பாத்திரத்தை விளக்கி இடத்த நீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் பண்ணிகிட்ருக்கேங்க. பாத்திரம் விளக்குற வேலை நைட்டு மிஸ் பண்ணிட்டேன்னா காலையில் இப்படி தாங்க இருக்கும். நைட்டு எப்போவுமே சிங்கில் பாத்திரம் இல்லாமல் நீட்டாக வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் பாத்திரம் விளக்குற வேலை இருக்கனால முதல்ல சாப்பாடு ஒரு பக்கம் வச்சு விட்டேங்க. வச்சு விட்டு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் குக்கர் மூடியை கழுவி மறுபடியும் சாதத்துக்கு மூடி வச்சுட்டு அடுத்தது என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்தா நம்ம செடியில் இருக்க சுண்டைக்காய் பறித்து குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சாச்சுங்க. கடைசியில் பார்த்தா தக்காளி இல்லைங்க, தக்காளி வாங்க மறந்தாச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுண்டைக்காய் பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் சுண்டைக்காய் பொரியல் தேங்காய் சாப்பாடு கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்குங்க. சுண்டைக்காய் இடித்து விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம சிங்கில் பாத்திரம் சேர்த்து வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈசானிய மூலையில் தான் எப்போயுமே தண்ணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்துல நமக்கு ஈசானிய மூலையில் தான் நமக்கு சிங்க்கு கொடுத்துருப்பாங்க. ஈசானிய மூலையில் பாரம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறையா பாத்திரங்கள் போட்டு சேர்த்து வைக்காமல் எப்பயுமே நம்ம பாத்திரம் விளக்குற இடத்த சுத்தமாக வச்சுட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பாரம் குறையுங்க. எந்த பாரமும் நமக்கு சேராது. இதே மாதிரி இன்னொரு தகவலும் இருக்குங்க. புதன்கிழமை அன்னைக்கு பாசி பருப்பு கடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கடன் தொல்லையிலேருந்து சீக்கிரம் விடுபடலாங்க. கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழலாங்க. இதுவும் ஒரு டிப்ஸ் தாங்க. இதுவும் பிடிச்சிருந்தா இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரும் கமெண்ட் பண்ணுறதே இல்லை. நான் நிறையா டிப்ஸ் இது மாதிரி என்னோடய வீடியோஸில் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் சாப்பாடு நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடுகு தாளித்து அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்து உளுத்தம்பருப்புக்கு அப்புறம் வரமிளகாய் சேர்த்து அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே தேங்காய் துருவல் தேவையான உப்பு சேர்த்து சூடாக வடித்த சாதம் எடுத்து அதோடு சேர்த்திட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சு நல்லா கலர்னோம்னா நல்லா உதிரியாக ருசியான தேங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சுண்டக்காய் பொரியல் நான் பண்ணதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்பயும் போல் கடுகு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டு தாளிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டக்காவும் அலசி எடுத்து சேர்த்திட்டேங்க. சேர்த்திட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேங்க. வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுங்க. 2 முட்டையும் எடுத்து உடச்சி ஊற்றி சுண்டக்காய் முட்டை பொரியல் ரெடி பண்ணிட்டேங்க. அப்படியே பாத்திரத்தையும் விளக்கிட்டேங்க. பையனுக்கும் டிஃபன் கட்டிட்டேன், நானும் டிஃபன் கட்டிட்டேங்க. எப்பயும் போல் ரொட்டீன் லைஃபு வேலைக்கு கிளம்பிட்டோங்க. என் பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.